ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு விடிஜி 2.0. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் ஆட போகிறோம் அப்படின்னா வந்து எஸ்கேப் சுனாமி ஃபார் பிரெயின் ராட்ஸ் அப்படின்ற கேம் தான் ஆட போகிறோம். ஸோ இந்த கேம் என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்து சுனாமி வந்துக்கிட்டே இருக்குமா. நம்ம பார்த்தீங்கன்னா சுனாமியிலே ஸ்விம்மிங் அடிச்சுட்டு பிரெயின் ராட் எடுக்கணும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சுனாமிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு பிரெயின் ராட் எடுக்கணுமா. டேய் விடாமல் சுனாமி வந்தால் நான் எப்போ எடுப்பேன். ஸோ கைஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நூபினி என்னடா அது நூபினி பிஸா நீ கேள்விப்பட்டிருக்கேன். இது நூபினி கேக்கினியா. ஸோ இதை எடுத்து நம்ம பேஸில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறானுங்க. ஓகே எடுத்தாச்சு, இதான் நம்ம பேஸு இங்கே வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு காசு வரோங்க. ஸோ அந்த காசை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாமா இந்த கேமில். ஸோ இந்த கேமில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா யாருமே நம்ம பிரெயின் ராட்டை திருட முடியாது. ஏன்னா திருடணுன்னா 50 ரோபக்ஸ் கொடுக்கணும், எவனும் கொடுக்க மாட்டான். ஸோ நம்ம பிரெயின் ராட் பார்த்தீங்கன்னா சேஃப் தான். ஓகே கைஸ், இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா யானை இருக்குங்க எடுத்துடலாமா. ஓகே டே சுனாமி டே தம்பி எப்போ ஜஸ்ட்டு ஒரு செகண்டில் இருந்தால் மாட்டியிருப்பேன். சரி வாங்க இப்போ நம்ம இந்த யானையே இங்கே வச்சிடலாம். ஸோ கேம் இப்படி தாங்க போவோம் ஓகேங்களா. லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே. சொல்லவே இல்லை, சரி நான் இப்பயே சொல்லிக்கிறேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தெரிவிக்க விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ. காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரெயின் ராட்ஸ்லாம் எடுக்கலாம். டே தம்பி சுனாமி கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகே இங்கே ஒரு பிளாக் இருக்குங்க. இது லக்கி பிளாக் போல். நம்ம பார்த்தீங்கன்னா என்ன வேணால் கிடைக்கலாம். ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு முதல் பேஸில் வச்சிடலாம். அஜிக் எங்கடா போச்சு பிளாக்கு. டேய் தம்பி வேர் இஸ் த பிளாக். இங்கே இருக்கா, நம்ம இன்வென்ட்ரியில் இருக்குது. ஓகே ஸோ இதை இங்கே வச்சிடலாமா. அப்படியே ஓப்பன் பண்ணலாமா இதை, எங்கே வேணாம். ஓகே என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா. என்னடா கொடுக்க போகிறீங்க. இன்னும் 2000 மாட்டு 2000 கொடுங்கடா, 2000 கொடுங்கடா. பரவாயில்ல 200 கொடுத்தானுங்களே. ஸோ கைஸ் இதை கொண்டு இங்கே வச்சிடலாம். 2 பேரும் ஒரே ஆள் தான், ஆனால் அவன் அதிகமாக காசு கொடுக்குறான், இந்த பையன் காசு தர மாட்டான். அவ்வளோதாங்க வித்தியாசம். ஓகே இங்கே பாருங்கள், இந்த சுனாமி மேலே ஃபாஸ்ட்டுன்னு போட்டால் ஸ்பீடாக வரும், ஸ்லோவாக வருமா. நம்ம எவ்வளோ டீப்பாக போகிறோமோ அவ்வளோ நல்ல பிரெயின் ராட் கிடைக்குங்க. அடி அங்கே பாருங்கள் 3000 ட்ரிப்பி ட்ராப்பி. உன்னை விட மாட்டேன் கைஸ். இந்த ட்ரிப்பி ட்ராப்பி அப்படியே தூக்கிடணும். எட்ரா அம்மா ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஓகே அப்படியே பேஸுக்கு மட்டும் போயிடலாம். இது இருந்தால் போதும், நம்ம பணக்காரனா இல்லலாம். கமான். ஓகேங்க ஒரு வழியாக வந்தாச்சு சேஃபாக. இப்போ ட்ரிப்பி ட்ராப்பே இங்கே வச்சிடலாங்க. ஓகே இப்போ நம்மளுக்கு காசு நல்லா கொட்டுன்னு கொட்ட போது. கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பீடை இப்போ பயங்கரமாக அப்கிரேட் பண்ணலாம். வாங்க கைஸ் கொஞ்சம் காசை சேர்த்துக்கலாம். 39,000 இது போதும். இப்போ நம்ம ஸ்பீடை ஏற்றிடலாமா. ஓகே ஸ்பீடு ஏற்றுறது எவ்வளோ, 10,000 வரைக்கும் இருக்குது. 10,000 கொடுத்துடலாம். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காசு சேர்க்கலாங்க. 50,000 இருந்தால் நம்ம அடுத்த ஸ்பீடா. 60,000 வந்துருச்சு. ஓகே அடுத்த ஸ்பீடு போட்டாச்சு. ஓகே கைஸ் இப்போ பாருங்கள் 2 லட்சம் இருந்தால் அடுத்த ஸ்பீடா. நான் கொஞ்ச நேரம் கேம்ப் அடித்து சேர்க்குறேன் கைஸ் காசை. ஸோ கைஸ் கொஞ்ச நேரம் கேம்ப் அடிச்சிட்டேன். இப்போ எவ்வளோ அது பார்க்கலாமா. 2 லட்சம் கேட்டிருக்கானுங்க. 3 லட்சமா. போடு அடுத்த அப்கிரேடை போடு. ஓகே கைஸ் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்பீடு தெரிக்க போகுது. அப்படின்ற மாதிரி போகிறோம். எப்படி ஸ்பீடு கண்ணா ஸ்பீடு பறக்குதா. ஐயோ வரானே ஓடுறா. ஐயோ இதுக்கு தான் ராணுவத்தில் அழிஞ்சதோட ராணுவத்தில் அழிஞ்சவன் தான் அதிகம்னு சொல்லுவாங்களா. இதான் நம்ம ஆணவத்தில் ஆடணும், அழிஞ்சிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் ரொம்ப டீசெண்டாகவே ஆடலாம் நண்பர்களே. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஓட்டையில் முழுக்க குச்சிக்கலாம். பம்பேரிக்கு பம்பேருக்குவா. ஐயோ அவனுக்கு வேணுங்க. எனக்கு அவன் அதிகமாக காசு தரான். இவன் தாங்க அது 14,000. எனக்கு நீ தான் வேணும். கமான் ஓடு ஃபீடா ஓடு, பேஸுக்கு ஓடு. அப்பா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா என் பேர் என்னது, ட்ரிக்கு ட்ராக்கு பரா பாமா. என்னடா பேர் இது சை. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா சேர்ந்துருச்சு. நெக்ஸ்ட்டு கமான் 388 389. இந்த சுனாமி இடா தம்பி சுனாமி அப்படியே இரு. சரி வாங்க நண்பர்களே கொஞ்சம் இப்போ டீப்பாக போகலாம். ஸோ இந்த 5,000 10,000 நமக்கு தேவையில்ல. டேரெக்டாக 1 லட்சத்துக்கு போயிடுவோம். 1 லட்சம்லாம் கிடைக்குமா பாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்குங்க. ஏன் கிடைக்காது. 11,000 பரவாயில்ல. நம்ம மூஞ்சி அங்கே 30,000 இருக்கா. ஐயோ ட்ராப் பண்ண முடியலங்க இவனை. டே அந்த 30,000 வேணும் எனக்கு. ஐயோ இவனை கீழேயும் போட முடியலையே. சரி என்ன கொடுமை சரவணன் இது. சரி ஓகே பரவாயில்ல, நம்ம இதையாவது எடுத்துகிட்டு போவோம். கிடச்ச வரைக்கும் லாபம் போக வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருந்தா அந்த 30,000 எடுத்துருப்பேங்க. இவனை ட்ராப் பண்ண முடியல, இல்லைனா நான் அவனையாவது எடுத்துகிட்டு வந்திருப்பேன். சரி விடுங்க, எடுத்தாச்சு. சரி வா பேசிக் வா, என்ன பண்ணுறது. சரி வச்சுக்கலாங்க பரவாயில்ல.
ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீபத்தா எப்படி பண்ணணும்? என்னங்க ரீபத் கொடுத்தா ஆக மாட்டேங்குது, எனக்கு புரியல. ரீபத் கொடுத்தேன், ஆனால் ரீபத் பண்ண மாட்டான், என்னன்னு தெரில. சரி நீ பண்ணு பண்ணாட்டி போன பிரச்சனையே இல்லை, எனக்கு வேணும் அந்த பிரெயின் ராட், அந்த 30,000 பிரெயின் ராட் எனக்கு இப்போ வேணும். எனக்கு தெரிஞ்சு இன்னத்துக்கு இதை மறைஞ்சே போயிருக்கோங்க. தம்பி ஓகே ஓகே. எத்தனைடா டே உங்களாம் மனசாட்சி இருக்குதாடா டேய்? 1000மா டே இவெல்லாம் தேவையில்லை. பாத்திரா விட்டுச்சு, நல்ல வேலை. ஓகே இவனுங்களாம் எவ்வளோ? 25,000. இருங்க ஃப்ரெண்ட், இன்னும் டீப்பாக போய் பார்க்கலாம். தம்பி பார்த்து வாங்க. நல்ல ஃப்ரீயாக இருக்க இடம். எவ்வளோ? 14,000. 3 லட்சமா அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி. வர செத்துறாதா ப்ளீஸ்டா பரமா படிடா. நல்ல வேலை. ஓடு 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 பரமா படிங்கடா, படிச்சு வாழ்க்கையில் முன்னேறுங்கடா. ஓகே ஓகே எஸ் பேசிக் வந்தாச்சு காய்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து தெரிக்க போகுது. இப்போ பாருங்களேன், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், பணக்காரன் அப்படின்னா என்னன்றதை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. 4 மில்லியன். இப்போ நான் ஸ்பீடை அப்கிரேட் பண்ணுறேன். ஃபீடு வேணும், ஃபீடு லாட்டி போட நீ கைஸ். இப்போ நான் வந்து 2 பிரிண்ட் எடுக்கலாமா? ஏன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் பண்ணு. 7 மில்லியன் தானே, போடு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் காசு எடுப்போமா? எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். என்னங்க காசு நின்றாலே காசு வந்துட்டு. என்னன்னா அது 4 மில்லியன், 6 மில்லியன், 7 மில்லியன். வாட் இஸ் ஹேப்பனிங்? ஓகே 7 மில்லியனுக்கு ஒரு அப்டேட் இருந்துச்சு, அதை போட்டுடலாம். ஓகே இப்போ பாருங்கள், நான் கையில் 2 பிராண்ட் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஏன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் 1 இல்லை கண்ணா 2 எடுப்பேன்டா. இப்போ நம்ம ஸ்பீடாக வர போகிறோம். பாருங்களேன், இந்த வேவே எவ்வளோ ஸ்லோவாக வருது, பட் நம்ம ரொம்ப ஸ்பீடாக போகிறோம். ஓகே நல்ல பிராண்ட் ஆட்டி. இவனுங்களாம் வேஸ்ட். எப்பிக் ஏரியாவா? லெஜெண்ட் ஏரியாவுக்கு போடா. லெஜெண்டுடா, இதான் லெஜெண்டுங்க. ஓகே லெஜெண்டை தாண்டி போனேன். அது அல்ட்ரா லெஜெண்டா? ஓகே அங்கே தான் பார்க்கலாம். மித்திக்கல் கைஸ், மித்திக்கல். இப்போ நான் யாராச்சும் 2 பேர் எடுக்க போகிறேன். அந்த தவளை மூஞ்சி பூனை வாயம் இருக்கான். டே தவளையா? ஐயோ பூனை வாயா, உன்னை நான் பிடிக்கிச்சு, உன்னை நான் தூக்குறேன்டா. டே பூனை உன்னாச்சு நான் தூக்குறேன்டா. ஓகே கமான். எவ்வளோ? 1 லட்சம் தாங்க. ஐயா என்னடா இது? 1 மில்லியன் கொடுப்பான்னு பார்த்தா 1 லட்சம் தானா? சரி ஓகே எடுத்து தான் எடுத்துட்டோம். தொப்பைய படம் எப்படி இருக்குது? ஐயோ வேணாங்க, எப்படி இருக்கான் இவன்? சரி இவன் வேணாங்க, தொப்பையங்க எப்பயமா இருக்கான் ஆள். ஓகே டே என்னங்க இப்படி சுனாமி வருது? இப்போல்லாம் வந்தால் நான் எப்படிங்க தப்பிக்கிறது? சரி வாங்க இவனை பேஸில் போய் வச்சிடலாம். தம்பி பேஸில் இருக்கவனை சாப்பிட்றாத, உன் தொப்பையை பார்த்தா இருக்கிறவெல்லாம் காலி பண்ணுற போல இருக்கே. சரி இவனே இப்போ நம்ம வச்சாச்சு. எவ்வளோ காசு சேர்ந்துருக்கு என்றால் 1 மில்லியன், 26 மில்லியனா? ஐயோ ஓகே என்னடா இது இப்படி வாரி தெரியுங்க. 15 மில்லியனுக்கு ஒரு ரீபத் இருக்குது. 25 மில்லியன்னா 3 பிராண்ட் எடுக்கலாமா? அவ்வளோ பில்டப்லாம் தேவையில்ல, 2 எடுக்க முடியல, இல்லை 3 பிராண்ட் தான். சரி ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு 1 மில்லியனா? ஸோ இப்போ பேஸ் அப்கிரேட் பண்ணிடலாமா? ஓகே அப்கிரேட் த பேஸ். என்ன இது பயங்கரமாக இருக்குது நண்பர்களே. நடுக்கடலில் இருக்கா இங்கே பாருங்க. 1 லட்சத்துக்கு ஒரு பிரைன் ராட் இருக்குது. இதை நான் எடுத்தே தீருவேன். இது எடுக்கலன்னா என் லட்சியம் ஐயோ வரலையா? சரி ஓகே எடுத்தாச்சு. என்னடா இது மேலே பாருங்க டாய்லெட்லாம் இருக்குது. டே இது என்னடா இது? பறவை இருக்குது, கீழே பார்த்தா ட்ரெயின் இருக்குது, மேலே பார்த்தா டாய்லெட் இருக்குது. டே என்னடா இதெல்லாம் கரும்பு? சை ஓகே வந்தது தான் வந்தாச்சு. 2 எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் 1 மில்லியனுக்கு வந்து இவன் எடுத்தாச்சு. நம்மளால் 3 எடுக்க முடியுமா? 1 தான் எடுக்க முடியுமா? 2 தான் எடுக்க முடியுமா? தெரில, பார்க்கலாம். இல்லைங்க 2 தான் எடுக்க முடியும். பரவாயில்ல, நம்மளுக்கு 1 மில்லியனுக்கு ஒரு பிராண்டட் கிடச்சிருச்சு. சூப்பர். இந்த தொப்பை இருக்காங்களா கைஸ், அவன் 1 மில்லியனா? போடு தொப்பை, சூப்பர் தொப்பை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தொப்பை. இப்போ தொப்பை வந்து நம்மளுக்கு காசு கொட்ட போகிறான். டே செத்துறாதரா, சேஃபாக இருக்கலாம் நண்பர்களே. இவ்வளோ பெரிய பிராண்டட் வச்சுட்டுலாம் சாகக்கூடாது. ஓகே பொறுமை தான் வெல்லும். ஓகே பொறுமை எருமையோட பெருசு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் சொல்லியிருக்காரு. ஓகே வாங்க ஓடுறா ஓடு. வந்துட்டேன். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வைக்கலாம்? இங்கே வச்சிடலாங்க. அவ்வளோதான். 1 மில்லியன் பெர் செகண்ட். இன்னொருத்தாங்கடா டே இங்கே இருக்கானா? ஓகே இவனையும் இங்கே வச்சிடலாம். இப்போ வந்து காசு எவ்வளோ கொட்டியிருக்கு அப்படின்னா வந்து 80 மில்லியன். வாட் இஸ் திஸ் ஹேப்பனிங் இன் திஸ் யூனிவர்ஸ்? ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 95 மில்லியன். இப்போ என்ன அப்டேட் பண்ணலாம்? இது அப்டேட் பண்ணால் 3 பிராண்ட் எடுத்துகிட்டு வரலாமா? சரி ஓகே அப்டேட் பண்ணிடலாங்க. சரி ஓகே ரைட்டே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஏற்றியாச்சு. அடுத்த ஸ்பீடுக்கு 70 மில்லியனா? ஒரு தடவை நடந்தால் கிடைக்க போகுது. நெக்ஸ்ட்டு பேஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு 25 மில்லியன். இங்கே பாருங்க நண்பர்களே, மேலே ஒன்று வைக்கலாம் போல். 1 இல்லை 2 வைக்கலாமா? 1 இல்லை 2 அப்படின்றானுங்க. சரி ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், இப்போ இந்த கேமில் ஏதாவது ஒருத்தனை கிண்டல் அடிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். எவனாவது ஒருத்தன் வந்து பிராண்டட் கொண்டு வருவான்ல, அவனை அடித்து அவன் தாட்டையே போடலாம். ஓகேவா? மொக்க பிராண்டட்டாக இருந்தாலும் பரவாயில்ல,
வெறுப்பேற்றணும் அப்படின்னு வந்து இப்போ எனக்கு ஆசை வந்துருச்சு. ஆக ஒருத்த வராம பாரு, சொல்லி முடிக்கல சல்லாக்குட்டி வந்து மாட்டிடுச்சு அழகாக பாருங்க, ஒளிஞ்சிட்டு இருக்கான் தெரியுதா? பிளாக் ஷீப் உன்னை பிடிக்கிறேன்டா, டேய் உன்னை அடிச்சு நான் தூக்குறேன்டா. ஓகே இப்போ வருவோம் பாருங்களேன், பாருங்க பாருங்க பாருங்க, தெரியுதா ஒளிஞ்சிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? தம்பி செல்லக்குட்டி ஓடுது பாருங்க, எப்படி ஓடுது பாருங்களேன், பாவமாக ஓடுறாங்க. நூபுங்க ஆக்சுவலி. இருங்க இப்போ செய்யலாமா? ஐயோ அடிக்கலான்னு பார்த்தா நம்மள போட்டானே. இருங்க எப்படி இருந்தாலும் இப்படி தான் வருவான். டேய் உன்னாச்சு நான் தூக்குறேன்டா, வாடா வாடா வாடா, சாவு. சாவு. எஸ் பிரெண்ட் கீழே போட்டான். எடு பாவம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா மொக்க பிரெண்டட் தான் இருந்தாலும் ஆட்டியை போட்டால் ஒரு தனி சுகங்க. எவ்வளோ 46,000 பரவாயில்ல, கிடச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டியை போட்டாச்சு. அதை வந்து இங்கே வச்சிடலாங்க. சூப்பர் அப்பு. சரி காய்ஸ், இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ரேட்டு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், பார்ட் 2 போடலாம். இந்த கேம் கொஞ்சம் காமெடியாகவும் ஜாலியாகவும் தான் இருக்குது. ஸோ இந்த கேமில் எப்படி இருந்துச்சுன்றது சொல்லுங்கள். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தெரிவிக்க விட்டுருங்க. பாய் ஃப்ரம் விடிஜி 2.0. பாய். நாளைக்கு ஒரு சூப்பரான மாசான கெத்தான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் காய்ஸ், பாய். அப்புறம் அந்த நூபை பார்த்தா பாவமாக இருக்கா இல்லை காமெடியாக இருக்கான்னு சொல்லுங்கள். நம்ம திருடணும்ல, அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து லைட்டாக பாவமாக தான் இருக்குது, ஏன்னா கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தான். சரி ஓகே, நான் அவன்கிட்ட அப்புறமா கொடுத்துட்றேங்க. பாய் காய்ஸ், பாய்.